ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசீகானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் குஹதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். ஸ்ரீ ஆண்டாளுடைய திருப்பாவை திவ்ய பிரபந்தம் 5ஆம் நாளான இன்று பாசுரம் 5 மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை. பாசுரத்திற்கான சுருக்கமான அர்த்த விசேஷங்கள். மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய். பாசுரத்திற்கு அவதாரிகை அப்படின்னு பார்த்தோமானா, ஆய்ச்சிறுமியர்கள்லாம் கண்ணனை பெற வேண்டும், நாட்டாருக்கு சுபிட்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவன்னோ நோன்பு நோக்கினார்கள். அப்படி சில நற்செயல்களெல்லாம் புரியச்ச பெரியோர்களுக்கு கூட பல தடைகள் ஏற்படும். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம்னு நிச்சயித்தார் சக்கரவர்த்தி. ஆனால் அதற்கும் ஒரு தடை வந்தது. கைகேயி சென்று சக்கரவர்த்தி தனக்கு கொடுத்த வரங்களை நினைவூட்ட அதன் விஷயமாக பெருமாளை காட்டுக்கு அனுப்பி வைத்தார்னு பார்க்கிறோம். இப்படி பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளியதாலே பட்டாபிஷேகம் நின்று போனது என்பதை தெரிவித்து இப்படி நோன்பு நோற்பது போன்ற நற்செயல்கள் செய்யும் பொழுது பெரியோர்களுக்கு கூட இடையூறுகள் ஏற்படுகின்றன. அதுபோல் நம்முடைய நோன்புக்கும் இடையூறு உண்டாகுமே. அப்படி அந்த இடையூறு உண்டானால் அதை தவிர்க்க என்ன செய்வது என்று கேட்கின்றான். அதே சங்கத்தில் நல்ல வேதாந்த ஞானமுடைய ஒருத்தி இருக்கிறாள். அவள்தான் ஆண்டாள். அப்படி பாலை பருகும் பொழுது பித்தமும் தானே விலகுவது போல எம்பெருமானை அனுபவித்தால் பாபங்கள் மற்றும் தடைகள் அனைத்தும் தானாக விலகிச் செல்லும் என்று பதில் தெரிவித்தாள். இந்த பகவத் சம்பந்தம் இருந்தால் எந்தவித தடையும் அவனுடைய கிருபையாலேயே மாய்ந்து போகும் என்று தெரிவிக்கின்றான். முதல் பாட்டாலே நாராயணனே என்று தெரிவித்தார்கள். அப்படி நாராயணனே என்பதால் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கின்ற இருப்பை உரைத்தார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். 2ஆம் பாட்டில் பார்க்கடல் பையத்து என்ன பரமன் என்ன அவதாரம் செய்வதற்காக திருப்பார்க்கடலிலே சாய்ந்தருளினபடியே பேசினார்கள். 3ஆம் பாசுரத்திலே திருவிக்கிரமனாக அவதரித்து உலகையெல்லாம் திருவடிகளாலே தடவி கொடுத்தானே அதை அனுபவித்தார்கள். 4ஆம் பாட்டிலே சார்ங்கமுதைத்த சரமழை என்ன எம்பெருமான் ஸ்ரீ ராமனாக திருவதரித்து எதிரிகள் அம்பு மார்பிலே தைக்கும்படி நின்று சண்டை செய்தானே அதனை உணர்த்தினார்கள். இந்த பாசுரத்தாலே மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்ன ஸ்ரீ கிருஷ்ணனாக திருவதரித்து இடைச்சிகளுக்கு கட்டவும் அடிக்கலாம்படியாகவும் தன்னை கொடுத்து கொண்டிருப்பதை பாடுகின்றார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். அதை அற்புதமாக காட்டுகின்றார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஸ்ரீ கிருஷ்ணனை அனுபவிக்கப் புகுந்தவர்கள் அவன் ஆச்சரியபூதனாக இருக்கின்ற தன்மையை நினைத்து மாயனை என்று அதிசயத்து அருளி செய்கின்றார்கள். அவனை விசேஷிக்கின்றார்கள் மாயனை என்றபடிக்கு. அப்படி ஆச்சரியமான மேலானதான ஸ்ரீவைகுண்டத்திலே நாராயணனாக எழுந்தருளியிருப்பவன் இடையர்களுக்கும் பசுக்களுக்கும் தன்னை அனுபவிக்க கொடுப்பதற்காகவன்னோ வடமதுரை பிறந்தான். ஆகையால் மாயனை என்று அவனை விசேஷிக்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே அவனுடைய நீர்மை குணம், அதாவது சௌலபியமானது அளவிட ஒண்ணாதபடி இருக்கின்றது. பரமபதத்திலே அனுபவிப்போம் என்று பார்த்து அதுவும் அளவிட ஒண்ணாதபடியாலே மாயனை என்று ஆச்சரியமாக உரைக்கின்றார்கள். ஒருத்தி தாம்பாலே பந்தித்தபடியை சொல்ல நினையா சதாபஸ்யந்தி என்ன ஒரு நாளாக திருஷ்டிகளாலே பந்திக்கும் படியை சொல்லுகின்றது. அதாவது சதாபஸ்யந்தி சூரேகா என கண் கொட்டாமல் அந்த நித்திய சூரிகளெல்லாம் எம்பெருமானை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்களுடைய கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு ஓர் மாயினால் ஈட்டியவண்ணே தொடுவுண்ணப் போந்துமிலேற்று வன்கூன் கோட்டிடை ஆடின கூத்து அடல் ஆயிரத்தம் கொம்பினுக்கே என்ன எம்பெருமான் தனம் அங்கிருந்து இங்கு வந்து பிறந்தான். அப்படி வந்து பிறந்து ஓர் வெண்ணெய் களவுண்டான். அப்படி வெண்ணெய் களவுண்ட பொழுது அவனுடைய அன்னையான யசோதை தானம் தாம்பக்கயிற்றாலே அவனை கட்டினாளே.
அப்படி அவள் கட்டிய கயிற்றுக்கு கட்டுண்டிருந்தானே ஆச்சரியபூதன் மாயனை என்ன அதிசயிக்கின்றார்கள். அப்படி நித்தியசூரிகளுக்கு அதிபதியாக இருப்பவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்ற மேன்மையோடு இருப்பவன், இடையர்களுக்கும் பசுக்களுக்கும் தன்னை கொடுத்து கொண்டிருக்கும்படியைக் கண்டும் இது ஓர் ஆச்சரியம் இருந்தபடியன் என தெரிவிக்கின்றார்கள் மாயனை என்ன. அப்படி பரமபதத்திலே அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய்க் கொண்டு தன்னுடைய ஐஸ்வர்யா விருத்தியெல்லாம் தோற்றவிருக்கும் இருப்பை நினைத்து அதுதான் வாசாம கோச்சரமாய் இருக்கையாலே மாயன் என்கிறது என்று ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை 3000 தெரிவிக்கின்றார். ஸ்ரீ வைகுண்டநாதனை அனுபவிக்கின்றார்கள். அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் ஸ்ரீயப்பதியாய் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருளிருக்கின்ற இருப்பு. அந்த மேன்மையெல்லாம் அனுபவிக்கப் புகுந்தால் அது வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதபடி என்னோ இருப்பது. யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்றபடிக்கு எந்த பரபிரம்மத்திடத்திலிருந்து மனத்துடன் கூடிய வாக்குகளும் அதை அடையாமல் திரும்பி வருகின்றனவோ என்ற தாத்பரியமானது இங்கே அனுசந்திக்கப்பட்டு மாயனை அவனுடைய ஆச்சரியபூதனாக இருக்கின்ற தன்மை விசேஷிக்கின்றார்கள் மாயனை. இப்படி மாயனைன்னு தானே தன்னை அமைத்து தரும் அத்தனை அல்லது அணுகவும் பேசவும் ஒண்ணாதபடிக்கு கரை கட்டா காவேரி போலே இருக்கின்ற பேரளவை உடைய ஸ்ரீ வைகுண்டநாதன் என்ன ஜனன்யாச்சாரியார் தானும் 2000 வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார். அப்படி தானே தன்னை அமைத்து தரும் அத்தனை அல்லது அவனே தன்னை காட்டினாலன்றோ, அவனே தன்னுடைய சொரூபரூபகுண விபூதிகளை காட்டினாலன்றோ நாம் அவனை அணுகுவதும் அவனை பற்றி பேசுவதும் நமக்கு எளிதான செயல் என்று. அவனுடைய பெருமையானது அப்படி கரைக்கட்டா காவேரி போல பேரளவை உடையதாக இருக்கின்றது என்று ஜனன்யாச்சாரியார் இதனாலே உரைக்கின்றார். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை. அப்படி நித்தியனான ஸ்ரீ வைகுண்டநாதன் ஆசிரித சஜாதீயனாய் அடியார்களுக்கு தன்னை கொடுப்பவனாய், அடியார்கள் இட்ட வழக்காய் இருப்பவனாய், அடியார்களிடத்திலே பரதந்திரத்தை உடையவனாக இருக்கின்ற மெய்ப்பாடு இன்னும் 3000 ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளைதானும் அருளிச் செய்கின்றார். மன்னு வடமதுரை மைந்தனை. இப்படி மன்னு வடமதுரைனா பகவத் சம்பந்தம் மாறாமல் இருக்கின்ற தேசம், எக்காலத்திலும் பகவத் சம்பந்தத்தோடு கூடியிருக்கின்ற தேசம் வடமதுரை. வாமனமூர்த்தி நெடுங்காலம் தவம் செய்தமாக இடமாக இருக்கின்ற தேசம் ராமாவத காலத்திலே சத்ருக்கணன் அரசாண்ட இடமாக இருக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து திருவதரித்த தேசமாக இருக்கின்ற வடமதுரை. மன்னு வடமதுரை என்ன பகவத் சம்பந்தம் மாறாமல் எக்காலத்திலும் நித்தியமாக இருக்கின்ற தன்மை. ஆக அந்த பிறந்த ஊரையும் இவர்கள் விசேஷிக்கின்றார்கள். மன்னு வடமதுரை என்ன. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை என்ன தெரிவிக்கின்றார்களே. அப்படி மைந்தனை என்னால் மிடுக்கை உடையவன், மிடுக்கு என்னால் வலிமை பலம். அப்படி எம்பெருமானோடு தொடர்பு மாறாத இந்த வடமதுரையிலே பிறக்கும் பொழுதே அவன் மைந்தனை என்று சொல்லும்படியாக, மிக்க மிடுக்கை உடையவன் என்று சொல்லும்படியாக இருக்கின்றானே. என்னால் எத்தனை கொண்டு தந்தை காலில் பெருவிலங்குத்தானவழ வந்த எந்தை என தாய் தந்தையர்கள் காலில் உள்ள விலங்கை முறித்து கொண்டு வந்தானே, அதனை நினைத்து மைந்தனை என தெரிவிக்கின்றார்கள். மைந்தனை என்னால் பிள்ளை என்றும் பொருள் காண்பிக்கப்படுகின்றது. வடமதுரையில் உள்ளார்களுக்கெல்லாம் பிள்ளையாயிருந்தபடிக்கு மைந்தனை என்பதற்கு அரசன் என்றும் பொருள் தெரிவிக்கின்றார்கள். தன்னுடைய அழகாலே எல்லோரையும் வசப்படுத்தி கொண்டவன் ஆகையால் மைந்தனை என தெரிவிக்கின்றார்கள். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் யமுனை என்று அந்த யமுனை ஆற்றை விசேஷிக்கின்றார்கள். அப்படி பரமபதத்தைச் சுற்றி விரஜா நதியானது ஓடுமே, அதுபோன்று இந்த வடமதுரையைச் சுற்றி யமுனை நதியானது ஓடுகின்றது. ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டி ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுவேன், யமுனை குறைக்கே என்னை உய்த்திடுமென், நந்தகோபாலன் கடைத்தலைக்கே என்னை உய்த்திடுமென், கோவர்தனத்தென்னை உய்த்திடுமென் என்ன ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் நடந்ததே. அந்த லீலா ரசங்கள் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் தன்னை கொண்டு விடும்படி நாச்சியார் திருமொழியிலே தானும் ஸ்லாகித்தாளே ஆண்டாள் தானும் யமுனைக்கரைக்கென்னை ஒய்த்திடுமென் என்று சொன்னவள் தூயவெருநீர் யமுனைத் துறைவனை. அந்த யமுனா நதியை விசேஷிக்கினாள். குழந்தையான கண்ணனை வசுதேவர் ஆய்ப்பாடிக்கு எழுந்தருளிக் கொண்டு செல்லும் பொழுது தனது பெரு வெள்ளத்தை வற்றி கொடுத்து அவருக்கு வழிவிட்ட தூய்மையை உடையது இந்த நதி ஆகியால் இந்த யமுனையிலேயே ஆயர் சிறுமிகளான நம்மோடு விளையாடி யமுனைத் துறைவன் என்ற பெயரையும் பெற்றவனாக இருக்கின்ற இந்த கண்ணன் தூயவெருநீர் யமுனைத் துறைவன்.
இப்படி யமுனை துறைவன் கண்ணனை பேசுகின்றார்களே, கண்ணன் என்று சொல்லாமல், ஸ்ரீ கிருஷ்ணன் என்று சொல்லாமல், கோவிந்தன் என்று சொல்லாமல் யமுனை துறைவன் என்று மறைத்து பேசுகின்றார்கள் என்னால் அத்தத்தின் 10 நாள் வந்து தோன்றிய அச்சுதன் என்ன கம்சனுக்கு அஞ்சி என்னோ திருத்தமப்புமனார்த்தானம் அவன் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தை மறைத்து அத்தத்தின் 10 நாள் என்ன தெரிவித்தார். அக்கம்சனுக்கு அஞ்சி கிருஷ்ணன் என்ற பெயரைச் சொல்லாமல் யமுனை துறைவன் என்று ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்வார். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என தெரிவிக்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பெருமைகளையெல்லாம் தெரிவிக்கின்றார்கள். மாயனை என்னார்கள், மன்னு வடமதுரை மைந்தனை என்னார்கள், தூய பெருநீர் யமுனை துறைவனை என்னார்கள். இப்பொழுது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என தெரிவிக்கின்றார்கள். திருவாய்ப்பாடிக்கே ஒரு மங்கள தீபமாக திகழ்பவன் கண்ணபிரான். ஆகையால் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. ஸ்ரீவைகுண்டத்திலும் திருமதுரையிலும் பிரகாசியாமல் இருந்தவன் ஆயர்பாடிக்கு வந்தவுடன் தான் பிரகாசித்தபடிக்கு அவன் ஆயர் குலத்தினுள் தோன்றிய பின்பே இருட்டில் விளக்கு போலே விளங்கி நிற்கின்றான் என்ன ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று தெரிவிக்கின்றார்கள். பிறந்தான் என்று சொல்லாமல் தோன்றினான் என தெரிவிக்கின்றார்களே. அவன் சங்கல்படியாலே கருணையாலே என்றோ அவதாரங்கள் எல்லாம் எடுக்கின்றான். கர்மபடியாலே ஒரு பொழுதும் அவன் பிறப்பதில்லை. கர்மங்களால் தீண்டப்படாதவனாக இருக்கின்றான் எம்பெருமான். ஆகையால் தோன்றும் அணிவிளக்கு என தெரிவிக்கின்றார்கள். வடமதுரையில் திருவதரித்த பொழுதும் திருவாய்ப்பாடி வரையிலும் அச்சுத பானுவினுடைய ஒளி சென்றது என்றபடிக்கு வடமதுரையிலே கண்ணன் பிறந்த மாத்திரத்திலேயே அந்த தேஜஸானது திருவாய்ப்பாடி வரை பரவி நின்றதாம். ஆனால் வடமதுரையில் பிறந்த கண்ணனை ஆயர் குலத்தினில் தோன்றினவன் என்று தெரிவிக்கின்றார்களே. இதற்கு என்ன காரணம் என்றால், பரமபதத்தில் அவன் பிறப்பதில்லை, அங்கு நித்தியவாசம் செய்பவனாக இருக்கின்றான். அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீ மதுரையிலே வந்து பிறந்தானே. இருந்தாலும் அதனை விட்டு முளைப்பால் குடித்து அழுத இடமாக இருக்கின்ற திருவாய்ப்பாடி. ஆகையாலேயே ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு என 6000படியிலே அரியமணவாள பெருமார் நாயனார் தெரிவிக்கின்றார். எங்கு முளைப்பால் குடித்து வளர்ந்தானோ, எங்கு அழுகையும் துழுகையும் இவை கண்டு யசோதை தொல்லை இன்பத் துருதி கண்டாளே என்ன அழுத இடமாக இருக்கின்ற திருவாய்ப்பாடியே அவன் தோன்றிய இடமாக கருதப்படுகின்றது என்று நாயனார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் என்ன அப்படி கயிற்றாலே என்னும் அவனை கட்டி வைத்தாள் யசோதை பிராட்டிதானும். அப்படி யசோதை கட்டிய கயிற்றாலே இடுப்பிலே தழும்பை தாங்கி நின்றவனாம் எம்பெருமான். அப்படியே அவள் கட்டிய கயிற்றுக்கு கட்டுண்டு அந்த கயிற்றாலே ஏற்பட்ட தழும்பை தன்னுடைய இடுப்பிலே தாங்கிக் கொண்டானே. ஆகையாலே அவளை விளங்கச் செய்கிறான் இந்த தாமோதரன். தாம உதரம், உதரத்திலே தாமத்தால் கட்டப்பட்டவன் தாமோதரன் என தெரிவிக்கின்றார்கள். தாமோதரனை என்ன தெரிவிப்பதற்கு அற்புதமான வியாக்கியானங்கள் காட்டப்படுகின்றன. உதரத்தில் தாமத்தால் கட்டப்பட்டவன், இதனால் ஏற்பட்ட தழும்பை பற்றி உண்டான ஐதீகங்கள். பனைகளிலே தாவினவாறே உடை நழுவ தழும்பைக் கண்டு இடைச்சிகள் சிரித்தார்கள். அப்படி பருத்த கிளைகள் ஒன்றோடு ஒன்று நிற்கையிலே அந்த கிளைகளுக்கிடையே கண்ணன் தானம் தாவுவானாம். அப்படி தாவும் பொழுது அவனுடைய இடுப்பிலே இருக்கின்ற உடை நழுவி அந்த இடுப்பிலே இருக்கின்ற தழும்புவானது அவர்களுக்கு தெரியுமாம். அதை கண்டு அந்த இடைச்சிகள் எல்லாம் சிரிப்பார்களாம். அந்த தழும்பு தோன்றாமைக்காகவன்னோ நம்பெருமாள் கணையம் மேல் சாத்துகின்றது என்று ஸ்ரீ நஞ்சியர். இற்றைக்கும் நம்பெருமாளுடைய இடுப்பிலே கணையத்தை கட்டி வைக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த தழும்பை நம்பெருமாள் தான் இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதாலே. கணையம் என்றால் ஒட்டியானம் போன்ற ஒரு ஆபரணம். அந்த திருவாபரணத்தாலே நம்பெருமாளது இடுப்பானது மறைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த தழும்பானது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து சேஷியினுடைய திருவிலச்சனை என்று ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்வார். அதாவது யசோதை கட்டியதால் ஏற்பட்ட தழும்பை குறிக்கும். கூயிற் பொலியாலே ஒற்றுண்டு குடிகுடியாட் செய்கின்றோம். அப்படி கூயிற் பொறியாலே ஒற்றுண்டிருத்தல் சேஷபூதருடைய அடியார்களுடைய திருவிலச்சனை, ஆசிரியர்கள் இட்ட திருவிலச்சனை என்றோ. எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களான சங்க சக்கரங்களை நாம் திருவிலச்சனையாக சேர்த்து கொள்கின்றோம். இங்கே ஆசிரியரால் கட்டுண்டு தழும்பு பெற்றிருத்தல் சேஷியினுடைய திருவிலச்சனை, அடியார் இட்ட திருவிலச்சனை என ஸ்ரீவட்டர். தான் எழுத்து வாங்கின தழும்பு காட்டி நம்மை எழுத்து வாங்குவித்துக் கொள்ளும் சேஷியுடைய திருவிலச்சனை என மேலும் ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்கிறான்.
அவன் தான் பரதந்திரனாய் இருந்து காட்டியது நம்மை அவனுக்கு பரதந்திரர்களாய் ஆக்குவதற்கு. தாய் கட்டிய பொழுது அவள் இட்ட வழக்காம்படி அவன் இருந்தது, பின்னர் அவன் இட்ட வழக்காம்படி நம்மை எழுதி வாங்கிக் கொள்வதற்காக, சாசனம் பெற்றுக்கொள்வதற்காக என்று ஸ்ரீபராசர பட்டர் அருளிச் செய்தார். தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்குன்னு தெரிவித்தார்கள். அப்படி புகையும் எண்ணெயும் திரியும் இல்லாமற் ஓர் விளக்கு உண்டாவதே அணிவிளக்கு என்று தெரிவிக்கின்றார்கள். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழையும் புதர்வான் நின்னனும் தீயினில் தூசாகும் செப்பு. இப்படி தூயோமாய் வந்து நாம் தெரிவிக்கின்றார்கள். அதற்கு என்ன அர்த்தம்னா, வேறு பயன் கருதாதவர்களாக, ஸ்வப்பிரயோஜனம் எதையும் எதிர்பார்க்காதவர்களாக அவனிடத்தில் நாம் வந்து எந்த விதமான பயனையும் கருதாமையாலே தூய்மை பெற்ற மலர்களை தூமலர் தூவித்தொழு அவன் திருவடிகளிலே தூவி அவன் மிக பெரிதாக நினைக்கின்ற அஞ்சலியைச் செய்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் நினைத்து. இப்படி முக்கரணங்களும் உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்னையும் உள்ளே கெடுத்து இறையுள்ளில் ஒடுங்கேன்னு ஆழ்வார் பாசனம். அப்படி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து இப்படி முக்கரணங்களும் படைத்த பயனை பெற்ற அவனை அனுபவித்தோமானால் அனாதிகாலமாக நாம் செய்து வந்த பாபங்கள், இதுவரை செய்த பாபங்கள், இனி அறியாமல் செய்யப் போகும் பாபங்கள் அனைத்தும் தீயிலிட்ட பஞ்சு போல் மாய்ந்து போகும். ஆக அவனுடைய திருநாமத்தை வாயார உரைப்பாயாக என்ன ஆண்டாள் தானும் உபதேசிக்கின்றாள். இப்படி தூயோமாய் வந்து நாம் என்ன தெரிவிக்கின்றார்களே, அயோக்கியன் என்று அனுசந்தித்து அகலுகையாகிற அசுத்தியை விட்டு நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது, மிகவும் அசுத்தமானவர்கள், மிகவும் தாழ்ந்தவர்கள் என்றதை விட்டு இருந்தபடியே வருகை, இருந்தபடியே வந்த பீக்ஷ்ணாழ்வானைப் போல சரணாகதி செய்ய யோக்கியதையோ தூய்மையோ அவசியமில்லை என்பதை உணர்த்துகின்றது. திருநாமம் சொல்வதற்கும் யோக்கியதை அவசியமில்லை, காலதேசம் அவசியமில்லை. அதுபோன்று சரணாகதி செய்வதற்கும் யோக்கியதை அவசியமில்லை, காலதேசம் அவசியமில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. உடம்பிருக்க தலை கழுவியும் தலையிறக்க உடம்பு கழுவியும் செய்பவர்களென்றோ இளைச்சிகள். பகவத் சம்பந்தமே சுத்தியை அளிக்க வல்லதாக இருக்க இந்த பகவானோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வோமெனில் அதுவே நமக்கு சுத்தியை இயற்கையாக அளிக்க வல்லதென்றோ அதற்கு மேற்பட்டு ஒரு சுத்தியை சம்பாதிக்க முயல்வது அசுத்த நாய் விடுகைக்கு சமானம் என்று தெரிவிக்கின்றார். தூமலர் தூவித்தொழுது என்றபடிக்கு தூமலர் என்பது ஒரு பிரயோஜனத்தை கருதாமல் இடப்பட்ட மலர்கள், அவனுடைய திருப்திக்காக அவனுடைய முகமலர்த்திக்காக இடப்பட்ட மலர்கள். தூமலர் தூவித்தொழுது இப்படி தூய மலர்கள் கொண்டுதான் அவனை அர்ச்சிக்க வேண்டுமோ என்னால் அரளி புஷ்பத்தை கூட அவனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஆனால் அரளி புஷ்பத்தை பறிக்கையில் அடியாருடைய கையிலே புண்படுமே, ஆகையால் அதனை ஒதுக்கி வைத்தார்கள் பெரியோர்கள் என்று ஸ்ரீபட்டர். தூமலர் தூவித்தொழுது அப்படி திருவடிகளிலே மலர்களை முறைகட பரிமாறுகை, அதான் தூவித்தொழுது. அப்படி தூவுவது, அப்படி தூவலாமானா ஒரு மரியாதையோடு அந்த மலர்களை அர்ச்சனம் செய்ய வேண்டாமா என்னால். காதலனுக்காக பூவிடும் பொழுது நியமனம் வேணுமோ, ஒரு அஞ்சலி செலுத்த வேணுமோ, தொழுது அவனுக்கு பொறுக்க உண்ணாதபடிக்கு அஞ்சலி பண்ணி வெகு தூரத்திலிருந்து என்னை குறித்து திரௌபதி கோவிந்தா என்று கூப்பிட்ட கூக்குரல் விருத்தி அடைந்த கடலைப் போலன்னோ என்னுடைய ஹிருதயத்திலிருந்து அகலவில்லை என்றவனன்றோ ஸ்ரீகிருஷ்ணன். அப்படி தூயோமாய் வந்த நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இப்படி கரணங்கள் மாறி மாறி யோசிக்கின்றனவாம். அப்படி மனிதன் எதை மனசினால் அறிகிறானோ அதை வாக்கினால் உரைக்கின்றான், மனசில் எதை தியானிக்கின்றானோ அதை செயலினால் செய்கின்றான். மனபூர்வோ வாகுத்தான், மனம் முதலில் பிரவர்த்திக்கிறது, வாக்கு அடுத்தபடியாக பிரவர்த்திக்கிறது. அப்படி இருக்க இங்கே தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று கிரமம் தப்பிச் சொல்லுகின்றாளே என்னால். பகவத் விஷயத்தில் உள்ள அளவு கடந்த அன்பாலே ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு கரணமும் தனித்தனியே மேல் விழுந்தபடியை சொல்லுகின்றபடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்போம். தீய போய பழையும் புதர்வான் நின்னனவும் தீயினில் தூசாகும் அவனுடைய திருநாமங்களை செப்புவோம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரி மனோநந்தன யதவே நந்தநந்தன சுந்தரி யோதாய நித்தமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெருமாள் ஜெயர் திருவடிகளே சரணம். திருமையமலையாளர் ராமானுஜதீய சுவாமி திருவடிகளே சரணம்.